பஞ்சு, நூல் ஆகியவற்றின் விலை உயர்வின் எதிரொலியாக ஆடைகளின் விலைகளும் உயர்ந்துள்ளன. ஜவுளிகளுக்கு புகழ்பெற்ற ஈரோட்டில் இந்த பாதிப்பு எப்படி எதிரொலித்திருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் திருப்பூர் மாவட்டத்திற்கு இணையாக ஈரோடு மாவட்டம் பிரசித்தி பெற்றது. இங்கு செவ்வாய்க்கிழமை தோறும் கனி மார்க்கெட் எனப்படும் ஜவுளி சந்தை நடக்கும். இங்கு சட்டை, லுங்கி, துண்டு, உள்ளாடைகள் அனைத்தும் மொத்த வியாபாரம் செய்யப்படுவது வழக்கம். நூல் விலை உயர்வால் ஜவுளி ரகங்களின் விலையும் அதிகரித்துள்ளதால் இங்கு வியாபாரம் மந்தமாக உள்ளதாக கூறுகிறார்கள் ஜவுளி உற்பத்தியாளர்கள். உற்பத்தி பண்ணுற பொருள் அதிகமாக எல்லாமே விலை ஏறிட்டே இருக்கிறதுனால வியாபாரிகள் வரதும் கம்மியாகவும் இருக்கிறாங்க. இதனால் பல பிரச்சனைகளும் உள்ளாகிட்டு இருக்கிறாங்க. தறி ஓட்டுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. தறி நபர்கள் இன்றைக்கி லேபர் கிடைக்கிறத ரொம்ப சிரமத்தில் காரணத்துலேயும் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறைவாக தான் போய்ட்டுருக்கு. ஆனால் இப்போ நூல் விலை ஏறினால இப்போ தறி நிறுத்துகிற சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், தள்ளப்பட்டு இருக்கிற இந்த நூல் விலை ஏறினால. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா, கனி மார்க்கெட், அசோகபுரம் ஆகிய பகுதிகளில் செயல்படும் ஜவுளி சந்தைகளில் வாரந்தோறும் 2 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெறும். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான வியாபாரிகள் ஈரோடு ஜவுளி சந்தைக்கு வருவது வாடிக்கை. நூல் விலை உயர்வால் ஜவுளி ரகங்களின் விலையும் அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் வரத்து குறைவாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஜவுளி விற்பனையாளர்கள். சில்லறை ஜவுளி உற்பத்தியாளர்களும் இதன் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடுகிறது. இந்த வாரம் 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா அடுத்த வாரம் 250 ரூபா, 210 ரூபா, 220 ரூபாங்கிறாங்க. இதை போய் நாம் அந்த இடத்துல போய் மறுபடியும் நம்ம ஏன்னா ரெகுலராக நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம அங்கே போய் சேர்த்து வியாபாரம் பண்ண முடியதில்லை. அதனால் என்ன இப்போ இன்றைக்கி நீ சொல்கிற 20 ரூபா சொன்னால் அது 20 ரூபா சேர்த்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வியாபாரம் நிறைய பாதிக்குது. இதை நாம் இங்கே சொல்ல வர்றப்போ பார்த்தீங்கன்னா இது நூல் விலை வச்சா இருக்குங்க, அப்புறம் அந்த மாதிரி இருக்குது இது வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கனி மார்க்கெட்னு எடுத்துட்டால் ஒரு 1000-1200 வியாபாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி வரக்கூடிய நபர்களே ஒரு 5000 நபர் கூட வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 30,000-40,000 நபர்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி குறைவாயிருச்சு. ஏன்னா உயர்வு தான், நூல் உயர்வு, பஞ்சு உயர்வு, அதனால் ரேட்டு நிர்ணயம் இல்லாமல் இருக்கிறனால வேதனைக்குடியாக இருக்கிறனால இதை மத்திய அரசு, மாநில அரசு தலையிட்டு இந்த விலையை உயர்வை ஒரு கண்டிஷனாக கொண்டு வியாபாரிகளை ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு மனநிலையை ஒரு நிலையை ஆக்கினா தான் இந்த வியாபாரத்தை நம்ம நீடிச்சு பண்ண முடியும். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நிலவும் இத்தகைய சூழல் ஜவுளித்துறைக்கு நன்மை தராது என்று வேதனை தெரிவிக்கிறார்கள் ஜவுளி உற்பத்தியாளர்கள். ஒரு லுங்கி தயாரிப்பு எடுக்கும்போது ஒரு லுங்கின் விலை இப்போ இந்த நூல் ஏற்றத்தினால கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு 300 ரூபா அளவில் கூடி விட்டது. இன்றைக்கி ஒரு பாவாடை தயார் பண்ண முடியல, டையிங் பண்ண முடியல. இன்றைக்கி எல்லா சூழ்நிலையும் ரொம்ப டைட்டான சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் தளர்த்து இந்த பஞ்சு வர்த்தகத்தை ஆன்லைனில் இருந்து அரசு உடனடியாக அதை அகற்ற வேண்டும். பஞ்சு மற்றும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரோடு ஜவுளி வணிகர்கள் வலியுறுத்துகிறார்கள். கடந்த சில வாரங்களாக பஞ்சு மற்றும் நூல் விலை உயர்வின் காரணமாக ஜவுளி பொருட்களினுடைய விலையும் அதிகரித்திருக்கிறது. இதனால் வெளிமாநிலங்களிலிருந்து, குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து இந்த சந்தைக்கு வரும் வியாபாரிகளினுடைய வருகை குறைவாகவே இருக்கிறது. மேலும் 5 முதல் 20% வரை விலை உயர்வின் காரணமாக ஏராளமான ஜவுளி விற்பனையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.